ஒரு ஆண் மகனுக்கு வலது உள்ளங்கையில், அதாவது ஆயில் ரேகைக்கு உள்ள செவ்வாய் மையத்தில் தெளிவாக பெருக்கல் குறி ஏற்பட்டு, பெருக்கல் குறிக்கு மேல் ஆயில் ரேகை கிழித்து கொண்டு ஓர் ரேகை குறுமேட்டு நெகிச்சொன்று சதுர ரேகையில் அமைந்து, அதாவது சதுர்த்த கேந்திரமான 4 சதுர ரேகை குறுமேட்டில் தெளிவாக அமையப்பெற்று, அதன் ஒரு முனிவு சனிமேட்டுக்கும் மறுமுனிமீது சனிமேட்டு மேற்பகுதிக்கும் சென்று 4 சதுர ரேகை அமையப்பெற்று, அந்த இருதய ரேகை தனரேகை என்று சொல்லக்கூடிய இருதய ரேகையில் அறிவுள்ள புதன்மேடு உப்பலாக அமையப்பெற்றும், அந்த சூரியமேட்டில் ஒரு செங்குத்து ரேகை கீழாக அந்த இருதய ரேகை கிழித்து கொண்டு இறங்கி வந்திருக்கும் அமைப்பும், ஆயில் ரேகையிலிருந்து நேராக சந்திரமேட்டு நெகு சென்று புத்திரகுடன் இணைந்து கிராஸாக தனரேகை புத்திரடன் கிராஸாக அமைந்து ஒரு முக்கோண ரேகையும் அமைப்பட்ட ஜாதகர். மத்திய வயதுக்கு பிறகு இப்பிறவியில் அவருக்கு ஒரு கால் ராகு திசையும் நடந்தால் அந்த 18 வருட காலங்களை இம்மனிதனை மிகப்பெரிய சாதுரியம் பெற்ற தன்னம்பிக்கை பெற்ற மனிதராகவும் மிகவும் மெகா தனபந்தராகவும் பெரும் தனயோகத்தையும் செல்வாக்கு யோகத்தையும் அரசியலில் நிதர்சனமான இராஜாங்க பதவிகளையும் தந்திடும் நிதர்சனமாய் தந்திடும் ராஜயோகம் பெற்றிருக்கும் சிறப்பான ராஜயோக அமைப்பு ரேகை ஆகும்.